நேயர்களுக்கு வணக்கம். பொதிகையின் மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். பொதிகையுடன் இணைந்திருங்கள், பொழுதெல்லாம் மகிழ்ந்திருங்கள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நின்றவர் யார்? பெரிய கேள்வி இல்லையா? மக்கள் மனதில் நிற்பவர்கள் யார்? சாதனையாளர்கள். அந்த சாதனையாளர்களை அழைத்து அவங்க கூட பேசி அவங்கள பாராட்டி மகிழ்ந்து, அது மங்கையர் சோலை. மங்கையர் சோலை நிகழ்ச்சி அது மட்டும் இல்லைங்க, சாதனையாளர்கள் வந்து நம்ம கூட பேசுகிறாங்க, பாராட்டுறோம், அதோட போச்சா? இல்லை, இவருடைய சாதனையை பார்த்து நானும் ஏதான ஒரு துறையில் சாதிக்க வேண்டும், வர வேண்டும், என்னுடைய வாழ்க்கை பதிவும் பெரிய சாதனையாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிப்படிகளை நோக்கி செல்கின்றார்கள். அந்த வெற்றிப்படிகளை ஏறுகின்றார்கள். மகிழ்ச்சி தானே? கண்டிப்பாக மகிழ்ச்சி. அதற்காக நம்முடைய மகிழ்ச்சியை நிறைய நேயர்கள் தொலைபேசியில் இந்த மகிழ்ச்சியை பதிவு செய்தார்கள். அந்த பதிவு செய்த நேயர்களை இப்பொழுது நாம் பாராட்டி நம்முடைய கரவொலியை எழுப்பி மகிழ்கின்றோம். வாங்க நேயர்களே, நீங்களும் சாதனையாளர் தான், இந்த நிகழ்ச்சிக்கு வரலாம். சென்ற வாரம் மங்கையர் சோலை நிகழ்ச்சியில் சுபஜா சிவகங்கையிலிருந்து வந்தவர் 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னுடைய கால்களை இழந்து விட்டாலும் வாழ்க்கையில் நம்பிக்கையை இழக்காமல் பயிற்சி பெற்று தன் முயற்சியின் மூலமாக செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு நடந்தார். எதில்? நம்பிக்கை படிக்கட்டுகளில். அத்தனையும் வெற்றி படிக்கட்டுகளாக மாறின. அவர் பேஸ்கெட் பால் நேஷ்னல் சாம்பியன், பேரா ஒலிம்பிக்ஸ், அதாவது வீல் சேர் பேஸ்கெட் பால் நேஷ்னல் சாம்பியன். அவரை சென்ற வாரம் அவரோடு பேசி மகிழ்ந்தோம். அவருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. உற்சாகமாக இருக்கின்ற சுபஜா அவர்களை நாம் வாழ்த்தினோம். அவரை தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநராக தன்னுடைய அம்மா கிட்டேருந்து தானும் உழைச்சி முன்னேறணும் அப்படின்றத கற்றுக்கொண்டு அந்த பாடத்தின் மூலம் ஒரு மிகச்சிறந்த ஒரு நிபுணராக, ஏன் நான் ஆட்டோ ஓட்டுற நிபுணர்னு சொல்கிறேன்னா, அவர் பாருங்கள், தன்னுடைய ஆட்டோவில் கொரோனா காலத்தில் எல்லோரும் வாங்க உங்களுக்கு நான் மாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நிறைய மாஸ்க் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தாராம். சென்ற வாரம் நாம் கேட்டு மகிழ்ந்தோம். அது மட்டும் இல்லாமல் சிறந்த ஒரு சமூக சேவகர், வாடிக்கையாளர் சேவகர் என்ற விருதையும் பெற்றிருந்தார். அவரோடு பேசும்போது நமக்கெல்லாம் தொடர்ந்து நாம் நிறைய சாதனை புரியணும், நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் பிறருக்கும் உதவ வேண்டுகின்ற எண்ணம் ஏற்பட்டது. நம் பாக்யலட்சுமியை பாராட்டி மகிழ்ந்தோம். 9வது படிக்கின்ற மாணவி. பார்த்தோம் இல்லையா, மண்வளம், மரவளம், நீர்வளம், அத்தனை வளங்களையும் தான் கல்வி வளத்தை பெறுகின்ற இதே காலத்தில் தன்னால் செய்ய முடியும் என்று, அது மட்டும் இல்லாமல் மாணவர் கடமை என்ற அருமையான ஒரு மின் இதழை 35 மாணவர்கள், ஒரே ஊரில் இல்லைங்க, தமிழகத்தின் பல ஊர்களில் வாடுகின்ற மாணவர்கள், நல்லோர் வட்டம் உதவியுடன், குறிப்பாக திரு பாலு அவரை பற்றியும் திரு கிள்ளிவளவன் என்ற ஒரு பெயரையும் அவர் குறிப்பிட்டார். அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் ரொம்ப நேர்த்தியாக செய்து வருகின்ற, எல்லா இடங்களையும் விடுமுறை நாட்களில் போயிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நான் சாதனை புரிவேன் என்ற இக்ஷா யோகிதா அவரை நாம் பாராட்டி மகிழ்ந்தோம். இவர்கள் 3 பேரையும் நாம் வந்து சென்ற வாரம் பாராட்டி மகிழ்ந்தோம். திறனை தேடி இந்த பகுதியில் நாம் இப்பொழுது யாரோட பேச போகிறோம்? பல துறை சாதனையாளர், சிலம்பம் தமிழகத்தின் பாரம்பரிய கலை, அதை கற்றுக்கொண்டு மிளிர்கின்றார் ஜெயபார்வதி.
திறனை தேடி இந்த பகுதியில் நாம் அடுத்து பார்க்க போகிறது ஜெயபார்வதி. சென்ற வாரமே இவரை பற்றி நாம் குறிப்பிட்டு சொன்னோம். ஜெயபார்வதி இன்றைய காலகட்டத்தில் பல இளைஞர்கள் நம்முடைய பாரம்பரிய கலைகளை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வம் காமிக்கிறது இல்லை. ஆனால் பாரம்பரியமான ஒரு கலையை நான் கற்றுக்கொள்வேன், அது சிலம்பம். அதை கற்றுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் ஓவியத்தில், யோகாவில், வாலிபால் பிளேயிங், அதாவது விளையாட்டில் அத்தனையிலும் ஒரு ஒளி வீசுகின்ற ஜெயபார்வதி. ஜெயபார்வதி கிட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா மனசில் தோணுது? ஜெயபார்வதி, நீங்கள் எப்படி இந்த டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? இதான் உங்ககிட்ட முதல் கேள்வி. இதுக்கான பதிலை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு ஏரியாலையும் நான் மின்ன வேண்டும், ஒளிர வேண்டும், அதுக்கு நான் ஏன் ஆசைப்பட்டேன் வந்தேன் அப்படின்றத நீங்கள் எல்லாருக்கும் சொல்லலாம். டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நான் இப்போ தான் என்னோடய காலேஜை முடித்தேன். நான் காலேஜும் படிச்சுட்டு பார்ட் டைமாக அது பண்ணிகிட்டு இருந்தேன். யோகா அதெல்லாம் காலையிலேயே எடுக்கணும். ஸோ 5 o'clock எழுந்து நானும் யோகா பண்ணிக்கணும். என்னோடய யோகா பண்ணிவிட்டு அப்புறம் போய் கிளாஸஸ் எடுத்துகிட்டு காலேஜ் போயிட்டு திரும்ப டியூஷன் அண்ட் யோகா எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதிரி அப்படியே ஸ்டஃப் ஆகி அமுங்கியிருக்க மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்ம உமனாக இருந்தோன்னா ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், இந்த வயசில் நீ கஷ்டப்பட்டால் தான் ஃப்யூச்சரில் நீ நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போவாங்க, என்னால் வெளியெல்லாம் போகவே முடியாது. அவங்க சினிமா, பார்க் எல்லா இடத்துக்கும் போவாங்க, என்னால் எங்கேயுமே போக முடியாது. காலேஜ் முடிச்சோன்னா ஒரு 5 நிமிஷம் கூட நின்று பேச முடியாது, உடனே வீட்டுக்கு வரணும், பசங்க எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது கஷ்டமாக இருந்தது. இப்போது என் ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது நான் ஃபினான்ஷியலாக அவங்கள விட நான் பெட்டராக இருக்கேன்னும் போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இப்போது என்னோடய செலவு எல்லாமே நானே பார்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் எதிர்பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஒரு இதுக்கு வரும்போது டைம் போனதெல்லாம் எனக்கு அவ்வளோ பெருசாக இல்லை, நான் யூஸ்ஃபுல்லாக தான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாராட்டுக்கள். இப்போ முதல்ல நம்ம சிலம்பம் பற்றி பேசலாம். அந்த சிலம்பம், இந்த கலையை நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்க? சிலம்பம் ஆக்சுவலாக எங்கள் அம்மா சிங்கிள் மதர். அவங்க எங்கள் தாத்தா ஒரு சிலம்ப ஆசான், ஊருக்கே சிலம்பம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். எந்த ஊர் நீங்கள்? நாங்கள் சென்னை, பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். எங்கள் தாத்தா அந்த காலத்தில் சிலம்பம் ஆசானாக இருந்தார். எங்கள் அம்மாவுக்கு அந்தளவுக்கு ஃப்ரீடம் இல்லை வீட்டில், உமன்றதுனால போதும் அப்படின்னு 9th ஸ்டாண்டர்ட்லேயே நிறுத்திட்டாங்க. சமைக்கிறவங்களுக்கு எதுக்கு அவ்வளோ படிக்கணும், போக வேண்டாம், கல்யாணம் ஆகிடுச்சுன்னா படிக்கிறது வேஸ்ட்டு தானே, நிறுத்திட்டாங்க. அப்புறம் அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நானும் அண்ணனும் பிறந்ததும் அப்பாவும் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா ஒரு சிங்கிள் மதராக இருந்து எங்களை வளர்க்கும் போது தான் தெரிஞ்சது, படிப்பும் இல்லாமல் எந்த கலையும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்களுக்கு எதுவுமே வேலை செய்யவே முடியல. படித்தா ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம், இல்லை ஏதாவது டெய்லரிங், பியூட்டிஷியன் தெரிஞ்சால் அதை வச்சு ஏதாவது பண்ணலாம். எதுவுமே தெரியலன்னும் போது அவங்க என்ன நினச்சாங்க, என் பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, ஆம்பளை இருந்தால் எங்கே வேணாலும் போய் சம்பாதிக்கலாம், பொண்ணுக்கு வேலைக்கு போனாலும் ப்ரெஷர் இருக்கும், ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதனால் சொந்தமாக ஏதாச்சும் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக சின்ன வயசுலேருந்தே என்னை கிளாஸ்க்கு அமுச்சு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் தாத்தா கிட்டே கேட்டாங்க, நீங்கள் சிலம்ப ஆசான் தானே, என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமாக இண்டிபெண்ட்டாக இருப்பா அப்படின்ட்டு. எங்கள் தாத்தா என்ன சொல்லிட்டாரு, இல்லை நான் ஆண் வாரிசாக வரவங்களுக்கு மட்டும்தான் சிலம்பம் சொல்லி கொடுப்பேன், பொன் வாரிசுலேருந்து வர பசங்களுக்கு நான் சொல்லித்தர மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதனால் எங்கள் அம்மா நிறைய கிளாஸஸ் தேடினாங்க, சிலம்பம் கிளாஸஸ் தேடிட்டு என்னை எடுத்துகிட்டு போய் விட்டாங்க. என்னை கிளாஸில் விட்டுட்டு அவங்க சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. உங்கள் தாத்தா ஏன் நான் ஆண் வாரிசுக்கு மட்டும்தான் சிலம்பம் கற்றுருவேன், பெண் வாரிசுக்கு நான் கற்றுத்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன் ஒரே அடம் பிடிச்சாரு? அவர் இன்னுமே அப்படி தான் இருக்காரு. ஏன் அப்படி இருக்காருன்னே தெரியல. வேற என்ன, இப்போ எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அந்த காலத்தில் எங்கள் அம்மாவை படிக்க வச்சுருந்தா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம், கொஞ்சம் மேலே வந்திருக்கலாம். அவர் அதை இன்னுமே புரிஞ்சுக்க மாட்டாரு. இன்னுமே எங்கள் மாமா பசங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, எங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது. இருந்தாலும் இல்லை, அது என்னை பொறுத்தவரை என்ன தெரியுமா, இருந்தாலும் உங்கள் தாத்தா மிகச்சிறந்த சிலம்பாட்ட கலைஞராக இருந்தார்னு நீங்கள் பார்த்து அதில் அட்ராக்ட் ஆகி உங்கள் அம்மாவும் நீங்களும் சிலம்பம் கற்றுட்ருக்கீங்க இல்லையா? ஆமாம். இப்போ அம்மாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்கள். என்ன கிளாஸில் விட்டுட்டு 1 hour வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் யோசிச்சாங்க, நம்மளும் ஏன் சேர்ந்து கூட பண்ணக்கூடாதுன்னு என் கூட சேர்ந்து எங்கள் அம்மா கற்றுக்கிட்டாங்க. கற்றுட்டு முடிச்சதும் எங்கள் அம்மா கிளாஸ் வச்சாங்க, நான் ஸ்கூல் முடிச்சதும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே இப்போ எங்கள் தாத்தா விட ஏரியாவில் நாங்கள் தான் பெரிய மாஸ்டர் சிலம்பத்தில். ஓ சூப்பர். இப்போ நீங்கள் சிலம்பம் எங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க? சிலம்பம் நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே போயிருக்கேன். நான் ஒரு ஓப்பன் நேஷ்னல் லெவல், ஸ்டேட் லெவல் எல்லாமே அட்டன் பண்ணி வின் பண்ணியிருக்கேன். அது 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அது இல்லாமல் ஓனாக இன்ஸ்டியூட் வச்சு இன்ஸ்டியூட்டில் நிறையா பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பசங்களையும் நேஷ்னல் லெவல் அட்டன் பண்ணுற அளவுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ சிலம்பம் கலையை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த சிலம்பம் கலையில் நீங்கள் ஒளிர்வதால்
அந்த கலையை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சரி, ஏதோ இப்போ சிலம்பம்னா வந்து ஒரு கோல் வச்சு சுற்றுறது அப்படின்ற ஒரு பொதுவான நிறைய சினிமாலெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஆனால் அதுக்கு பின்னால் பேக்ரவுண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? சிலம்பம் வந்து எப்படின்னா அந்த காலத்தில் நம்ம போர் பண்ணும்போது அந்தளவுக்கு நம்மக்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. அந்த டைமில் பேசிக்காக நம்மக்கிட்ட இருந்தது வந்து நம்ம ஹண்டிங் பண்ணும்போதே ஆடு அதாவது யானை அதெல்லாம் ஊருக்குள்ளே வந்துட்டா சிங்கம் அதுங்களெல்லாம் ஹண்ட் பண்ணுறதுக்காகவே நம்ம ஸ்டிக்ஸை தான் வச்சு அந்த காலத்தில் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அது அப்படியே போருக்கு வரும்போது போர்லேயும் இருந்தது. சிலம்பத்தோட ஆரம்ப காலகட்டம் வந்து போர்க்கால சிலம்பம் தான். அப்போலேருந்து அப்படியே அப்படியே வந்து கிராம சைடு புலி ஆடு அதெல்லாம் ஆட வரும்போது அவங்கள டிபெண்ட் பண்ணுறதுக்காக இருந்தது. அந்த ஸ்டேஜ்லேருந்து அப்படியே வந்தது. இப்போ சிலம்பம் நீங்கள் எவ்வளோ நாளாக கற்றுட்ருக்கீங்க? சிலம்பம் வந்து நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து கற்றுட்ருக்கேன். 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு இனிஷியலாக சிலம்பம் 3rd ஸ்டாண்டர்டில் நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா அந்த சிலம்பம் அந்த குச்சியோட உயரம் வந்து உங்களோட பெருசாக இருக்குமே? ஆமாம். அப்போ எப்படி நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்க? இல்லை, நம்மளோட நெத்தி போட்ட அளவு தான் நம்மளோட ஸ்டிக் இருக்கணும். அந்த ஹைட்டுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். எனக்கு இனிஷியலாக சிலம்பம் கற்றுக்கும் போது எனக்கு சிலம்பம் பிடிக்கலை. ஏன்னா எங்கள் அம்மா வந்து அவங்களால முடியலன்னு எனக்கு சொல்லி என்னை கற்றுக்க வச்சாங்க. எனக்கு பிடிக்கல. ஏன்னா குச்சி எடுத்துகிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நாயெல்லாம் குலைக்கும். எனக்கு வந்து அது பிடிக்காது. எல்லா நாயும் என்னமோ நம்ம திருடிட்டு போகிற மாதிரி நம்ம பின்னாடியே சுற்றும். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அப்புறம் அது பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு தைரியம் வருது. நான் அந்த குச்சியை எடுத்துகிட்டு ஆரம்பத்தில் நடக்கும்போது எனக்கு அசிங்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு வயசுக்கு அப்புறம் என் பின்னாடி பசங்கள்லாம் சுற்ற ஆரம்பிப்பாங்க. சுற்றும்போது அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு சாட்டர்டே சண்டே ஆனால் ஸ்கூல் லீவ் டைமில் கற்றுக்க போகும்போது பசங்களே சொல்லுவாங்க, அது பின்னாடி ரொம்ப சுத்தாதடா, அது கராத்தே சிலம்பம்லாம் தெரியும், பிரச்சனைனா வீட்டிலலாம் சொல்லாது, அதுவே அடிச்சிரும், வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து இது நம்மளுக்கு வந்து பாதுகாப்பும் கொடுக்குது அப்படின்னு. எது ஒரு நாளும் நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம். யார்கிட்டனாலும் பயந்து இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்மளை பாதுகாத்துக்கிற அளவுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு அப்புறமா. சூப்பர், அருமை. ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உருவாக்கின்னு சொன்னதுனால மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே அதாவது சிலம்பம் வந்து ஒரு கோல் வச்சு விளையாடக்கூடிய ஒரு பாரம்பரிய கலை இல்லையா? எல்லாருக்கும் வாழ்க்கையில் குறிக்கோள் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு குறிக்கோள் அது இருந்திருக்கு, அதில் வெற்றி பெற்றிருக்கீங்க. அதே போல் 2020 பெரிதும் பேசப்பட்டது உங்களுடைய ஓவிய கண்காட்சி. ஆமாம், அதை பற்றி. நான் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணியிருக்கேன், பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். எனக்கு ஆர்ட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. அதில் ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நானும் என் கூட சேர்ந்து படித்த காலேஜ் பசங்க ப்ளஸ் நான் சொல்லி கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து கொரோனாவுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாம் ஒர்க் முடிச்சிட்டோம். கொரோனாவுக்கு முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் வைக்கலான்ட்டு. அந்த டைம் பார்த்து கொரோனா வந்துடுச்சு, எங்களால் வைக்க முடியல. ஸோ இந்த கொரோனா டைமில் ஃபுல்லாக வீட்டிலே இருந்துட்டோம். அதுலேருந்து ஒரு பேக்கப் வரணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எங்களோட ஷோ கொஞ்சம் லாக்டவுன் ஃப்ரீ பண்ணாங்க. ஸோ ஷோ வைக்கலான்னு சொல்லி டக்குன்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சீஃப் கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு ஒரு நல்ல கிராண்ட் ஃபினாலியாக பண்ணியிருந்தோம், ஷோஸ் பண்ணியிருந்தோம். ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் ஆர்ட்டில் இருக்கும், ப்ளஸ் ரியலிஸ்டிக் எல்லாத்த பற்றியும் இருக்கும். இப்போ நாங்கள் பண்ணுற ஓவியம் முக்கால்வாசி என்னென்னா இந்த உமனோட பீரியட்ஸை பற்றி குட்டி பசங்க தான் பண்ணுறோம். ஸோ நாங்கள் பண்ணுறது வந்து ஜஸ்ட் ஒரு ரியாலிட்டி தான் இல்லாமல் ஒரு கான்செப்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். குளோபல் வார்மிங் அதை எல்லாருமே பண்ணுறது. நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், உமன்ஸோட அந்த பீரியட் மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. இப்போது நான் வந்து என்னோடய ஃபேமிலி சைடு வந்தேன்னா அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்க, அவங்க பிரிஞ்சுட்டாங்க, நான் அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றது எனக்கு தான் தெரியும். அதை வச்சு ஒரு கான்செப்ட் ஒர்க் அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம், கான்செப்டடாக ஒர்க். அந்த ஒர்க்கை பார்த்தாலே ஒரு நியூஸ் மக்களுக்கு போய் புரியும், அந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுடைய ஓவியங்களில் இந்த மாதிரி இப்போ ஒரு மரங்களை வரையலாம், அதை வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கு. அதை வந்து என்னோடய ஸ்டூடெண்ட், ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அதை பண்ணியிருந்தா. அது எப்படின்னா, இப்போது மரத்தை நம்ம அழிக்க நம்மளுக்கு வந்து எப்படி சொல்ல, சுத்தமான காற்று கிடைக்கிறது இல்லை, அதனால நம்மளுக்கு நிழல் கிடைக்கிறது இல்லை, ரொம்ப பொல்யூஷன் ஆகுது. அந்த இதை பேசஸ் வச்சு பண்ணியிருந்தா. ஒரு தீப்பெட்டி குச்சியை வச்சு அதை ஃபுல்லாக எரிச்சிட்டு பாதி எரிஞ்சிருக்கும், பாதி கட்டை அப்படியே இருக்கும். அதை ஸ்டிக் பண்ணி அங்கே கொஞ்சம் மண்ணெல்லாம் தூவி தேங்கானோட பூ இருக்குல்ல அதெல்லாம் மேலே போட்டு பண்ணியிருந்தாங்க. அதை என்ன அப்படின்னு கேட்கும், அதுக்கு வந்து கலர்ஸும் அது ரிலேட்டடாக கொடுத்துருந்தோம். இப்போ குளோபல் வார்மிங்களோட கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக் ஷேட்ஸில் இருக்கும், நம்மளுக்கு அந்த கலர்ஸ் கொடுத்து பண்ணியிருந்தாங்க. கலரும் ஒரு மாதிரி டல்லாக இருக்கே என்ன அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பார்த்தா புரியாது. அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நான் ட்ரீஸ் எதுக்கு அவங்க மேட்ச் பாக்ஸ் அங்கே யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, கட்டை வந்து ட்ரீலேருந்து தான் வருது. நம்ம இந்த ட்ரீ இது எப்படி எரிஞ்சு இதாகுதோ அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப்பும் ஆகிட்டுருக்கு, அது நம்மளுக்கு தெரியலை. அந்த பேசிஸில் வச்சு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பர், மிக ஒரு அருமையான பதிவு.
அது என்ன ஒரு செயல், எந்த ஒரு சாதனை செய்தாலும் அதுக்கு பின்னால் ஒரு நல்ல ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் மற்றவர்களையும் சாதனை பண்ண தூண்டும் அப்படின்ற ஒரு அருமையான விளக்கமாக மேடம் அவங்கக்கிட்ட உங்களுடைய என்ன பதிவுகள்? இல்லை எனக்கு வந்து அவங்க அம்மாவை ரொம்ப பாராட்டணும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒத்துமை இருக்குது. ஏன்னா உங்கள் அம்மா உங்களுக்கு பிடிக்காத ஒரு சிலம்பத்துக்கு உங்களை அமுச்சு வச்சு இன்றைக்கி உங்களை வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா நான் பள்ளிக்கூடமே போகலங்கிறதுக்காக என்னை பக்கத்தில் இருந்த ஹிந்தி பிரச்சார சபாவில் ஹிந்தி படிக்க வச்சாங்க. அழுதுகிட்டே போவேன், 6 மணிக்கு விடிய காத்தால போனோம். ஆனால் கடைசியில் அந்த ஹிந்தி படித்தது தான் எனக்கு சோறு போட்டுது. எனக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி என் கம்பெனியே நல்லபடியாக நடக்கிறதுக்கு காரணம் அதுவும் ஒன்று. ஸோ பெரியவங்க எது செய்தாலும் முக்கியமாக ஒரு தாய், ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், அம்மா தான் வந்து சிங்கிள் பேரண்ட்னு சொல்கிறோம். ஃபாதர் வந்து சிங்கிள் பேரண்ட்டுங்கிறது ரொம்ப குறைவு. ஒன்று மனைவி இறந்ததுனால சிங்கிள் பேரண்ட் ஆகிருப்பார், மனைவி எங்கேயாவது அவங்கள விட்டுட்டு போனதுனால எங்கேயாவது நடக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் ஒரு தாய் வந்து குழந்தைங்களை விடவே மாட்டாங்க. என்னதான் கணவன் பிரிஞ்சாலும் அந்த குழந்தைங்களை வந்து கட்டி காத்து அவங்கள கடைசி வரைக்கும் ஒரு நல்ல நிலைமையில கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் அந்த தாய் வந்து பாடுபடுவாள். உங்கள் தாய் அந்த மாதிரி பாடுபட்டிருக்காங்க, பாக்யலட்சுமியோடைய தாய் அந்த மாதிரி பாடுபட்டிருக்காங்க. பாவம் சுபிஷாக்கு வந்து சுபஜா உங்களுக்கு வந்து தாயே இல்லை, தாய் இல்லாமல் நீங்கள் வளர்ந்தீங்க. ஸோ அந்த மாதிரி தாய்ங்கிறவங்க வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து உங்கள் எல்லாருக்குமே அந்த தாய் வந்து ஒரு கருவியாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ சிறப்பாக வந்து நீங்கள் இங்கே உட்காந்து பேசுகிறதுக்கு அவங்க ஒரு காரணம். இல்லை கடைசி வரைக்கும் இவருடைய தாய் அவங்க அல்லிராணி, அவங்களும் வந்து ஒரு சிலம்பாட்ட கலைஞர், மாநில அளவில் புகழ்பெற்ற ஒரு திறமைசாலி. அந்த ஆர்வம் வந்து இந்த பெண் கற்றுக்கும் போது தானும் கற்றுக்கிட்டு உள்ளிருந்தவர்கள். அதனால் நம்ம அவர்களை இந்த நேரத்தில் நம்ம மனமார பாராட்டுகின்றோம். இப்போ யோகா, நான் எனக்கு வந்து அதிகமான ஈடுபாடு வந்து யோகாவில், நான் சிலம்பம் விட்டால் நான் யோகாவுக்கு வந்துடுவேன் அப்படின்னீங்க. யோகா எப்படி அந்த உங்களுக்கு வந்து ஆர்வம் வந்தது? இனிஷியலாக அதுவும் எதுவுமே எனக்கு பிடிக்காம எங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புனது தான். எதுக்கு எங்கள் அம்மா என்னை இதில் அனுப்பிச்சாங்க அப்படின்னா, எங்கள் அப்பாவோட ஜெனட்டிக் தான் நாங்கள். அப்பா ஃபேமிலியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாடியாக தான் இருப்பாங்க. நானும் உடம்பு போட்டுடுச்சுன்னா அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லை, அது உடம்புக்கு கெடுதல் தானே. யோகா மூலியமாக இருந்தால் நம்மளும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், மற்றவங்களையும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இங்கே ஒரே ஒரு விஷயம் ஐ வாண்ட் டு டெல் யூ, ஐம் இன்டரப்டிங் யூ ஹியர். யோகா நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட, பணம் கட்ட முடியாதவங்களுக்கு கூட அட்லீஸ்ட் பிராணாயம் சொல்லி கொடுங்க. இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, வாழ்க்கை பூரா ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்குது. தயவுசெய்து அவங்களுக்கு வந்து ஒரு பிராணாயம் மட்டும் சொல்லி கொடுத்துருங்க. அதாவது நான் சொல்கிறது வந்து ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க, இந்த இஸ்திரிக்காரங்க, இல்லை இந்த வந்து வீட்டில் வந்து பாத்திரம் கழுவுறவங்க, இந்த மாதிரி இருக்காங்களே, ரோடை வந்து பெருக்கிறவங்க, இவங்களை நீங்கள் கொஞ்சம் அங்கே எப்படியாவது ஒரு 10 பேருக்கு வந்து நீங்கள் பிராணாயம் கண்டிப்பாக சொல்லி கண்டிப்பாக மேம். உங்களுடைய வாழ்க்கையோட குறிக்கோளாக அதை நீங்கள் எடுத்து பண்ணுங்க மேம். கண்டிப்பாக. ஸ்டார்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. அதே போல் வாலிபால் எந்த லெவல் ப்ளே பண்ணுறீங்க? வாலிபால் வந்து நான் ஸ்கூல் வரைக்கும் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் போனதும் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டதுனால என்னால் திரும்ப போக முடியல ப்ராக்டிஸ்க்கு. ஸ்கூல் லெவலில் வரைக்கும் ஸ்டேட் லெவல் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் ஜூனியர், சீனியர் அண்ட் சப் சீனியர் எல்லாத்துலேயுமே அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் டிஸ்ட்ரிக்ட் முடிச்சிருக்கேன், ஸ்டேட் லெவலில் ஓப்பன் ஸ்டேட் லெவல் அட்டன் பண்ணியிருக்கோம் நாங்கள். இப்போது அடுத்த லெவல், இப்போ வந்து நான் சிலம்பம்ல எக்ஸ்பர்ட், யோகா கலைஞர், ஓவியம், வாலிபால், இதுக்கு அடுத்தது இப்போ எனக்கு வந்து இந்த கையில் வந்து 5 விரல்கள் இருக்குது. இப்போ 4 விரல் நான் இல்லை, அதுவும் இல்லாமல் நான் பியூட்டிஷியன் அண்ட் டெய்லரிங் கிளாஸஸும் வச்சுருக்கோம். டெய்லரிங் பார்த்தீங்களா, நான் ஏதோ வந்து என்னுடைய விரல்களை காமிச்சோடனே 5 துறைகள்லையும் நீங்கள் டெய்லரிங்லேயும் வந்து நல்லா கற்றுக்கொண்டு வரீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது இந்த சிலம்பம் கலையை நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக. எனக்கு உங்கள் அட்வைஸ் என்ன? சிலம்பம் வந்து யோகா, நான் எனக்கு வந்து மல்டி தெரியறதுனால நான் சிலம்பத்தை தான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா யோகான்றது வந்து உங்களுக்கு மைண்ட் அண்ட் சோலுக்கு கொடுக்கும். சிலம்பம்ன்றது யோகா விட அதிகபட்சம். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்கள் மைண்டில் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தால் தான் அது பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு மூமெண்ட் போடுறீங்கன்னா, இப்போ டான்ஸ்னால் அது இந்த மூமெண்ட் இப்படி போட்டால் போதும் அப்படின்றது இருக்கும். அப்படி கிடையாது. சிலம்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மைண்ட்லேயும் சொல்லணும், அதை கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் வரும், இல்லைனா வராது. சிலம்பத்தை பொறுத்த வரைக்கும் 3மே நம்மளுக்கு ஜாயின் ஆகும். மைண்ட், கான்சன்ட்ரேஷன் அண்ட் நம்மளோட ஃபிசிக்கலும், ஃபுல் பாடியும் ஆக்டிவேட் ஆகும் சிலம்பத்துக்கு. நம்ம ஒரு மூமெண்ட் எடுத்தாலுமே ஃபுல் பாடியும் வந்துடும் அதுலேயே. உங்களுக்கு ஆர்ம்ஸு, ஹிப்பு, தைஸ் எல்லாமே அதில் கவர் ஆகிடும். இப்போ நீங்கள் நம்ம யோகான்னு எடுக்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். சிலம்பம் போது ஹோல் பாடி ஒர்க் அவுட் ஆகிடும் நம்மளுக்கு. அதில் தனித்தனியாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம், ஹோலாக கான்சன்ட்ரேட் பண்ணிடலாம். அருமை. எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, எனக்கு இஷ்டம் இல்லை, சிலம்பத்தை தான் சொன்னாங்க. அதே போல் யோகாவும் சொன்னாங்க.
அதனால் அவங்க பெற்றோர்கள் சொல்வதில் எனக்கு ஆர்வம் இல்லைன்ற ஒரு சூழலை சொன்னால் கூட, ஆனால் அதுக்கப்புறம் நான் அதில் வந்து என்னை ஆழ்ந்து படித்து வளர்ந்துருக்கிறேன் அப்படின்றது இது பல பிள்ளைகளுக்கான ஒரு பெரிய மன திறப்பு இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தாய்மாருக்குமே நான் இங்கே வந்து சொல்ல விரும்புகிறேன், பிள்ளைங்களுக்கு கூட எல்லா வசதி இருக்குன்னு பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டா அந்த பிள்ளைகள் வந்து ஒரு சரியான வழியில் வந்து வளர்றது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்கள வந்து கஷ்டங்கள் சொல்லி தான் வளர்க்கணும். சூப்பர் சூப்பர். உங்களுக்கு வந்து இந்த அனைத்து துறைகளிலும் வந்து நீங்கள் நல்ல மேலும் மேலும் பல சாதனைகள் படைக்கணும். நீங்கள் பல சிலம்பாட்ட கலைஞர்களை தேசிய அளவில் உலக அளவில் நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் ஒரு பெரிய மாஸ்டர், நாளைக்கு எல்லாருமே மாஸ்டர் ஜெயபார்வதி அப்படின்னா வேர்ல்டு லெவலில் சிலம்பாட்ட கலையை கொண்டு போய் சேர்த்தவங்க அப்படின்ட்டு அதுக்கான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அமையணும். அத்தனை பேரும் உங்களுக்கு நாங்கள் சந்தோஷமாக. ஆக்சுவலாக நான் ஒரு சீரியல் இப்போ ரீசெண்டாக பண்ணேன், சிங்கப்பெண்ணேன்னு. ஓப்பனிங்கே சிலம்பம் தான், பட் அப்போ உங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபியூச்சரில் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஷுவர், தேங்க்யூ. மகிழ்ச்சி, உங்களை பாராட்டி மகிழ்கின்றோம். திறனை தேடி பகுதியை தொடர்ந்து தெளிவை தேடி ஒவ்வொரு மங்கையர் சோலை நிகழ்ச்சியிலும் தெளிவை தேடி இந்த பகுதிக்கு நமக்கு நிறைய கடிதங்கள் வருகின்றன. என்னென்னா, சார் எங்களுக்கு வந்து இதில் டவுட் இருக்குது, இதில் டவுட் இருக்குது. தினம் நம்ம வாழ்க்கையில் எப்படி நாம் வந்து காலையும் மாலையும் மாறி மாறி வருவது போல் இந்த வாழ்க்கை பதிவுகள் அத்தனை நடந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி நடக்கும்போது எங்களுக்கு பல சந்தேகங்கள் சார். எந்த துறையில் இருந்தாலும் சந்தேகம் இருக்குது. சந்தேகம் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. மனிதனுக்கு இருப்பது அறிவு. அந்த அறிவு எந்த காலம் வரலையும் இருக்குமோ அந்த அறிவோடு சேர்ந்து அறியாமையும் இருக்கும். அறிவு என்பது புதிதாக பல விடயங்களை கண்டுபிடித்து கொண்டே போவது. ஆனால் அதனோடு இணைந்து அறியாமையும் வருது இல்லையா? இந்த பகுதியில் நமக்கு வந்துள்ள விருந்தினர் திருமதி ஷெர்லி தாமஸ், பொது மேலாளர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 கிளைகள் பல மாவட்டங்களில் உள்ள, தமிழகத்தின் பல மாவட்டங்களில் உள்ள 1000 கிளைகளுக்கு இவர்தான் தலைவர், பொது மேலாளர். இந்தியாவில் மட்டுமல்லாமல் பிற நாடுகளில், குறிப்பாக சிங்கப்பூரில் தன்னுடைய பணிகளை செம்மையாக செய்து இன்று மிகச்சிறந்த வங்கியாளர் என்று அவருடைய விருது பட்டியல்களை பார்த்தால் மிக அதிகம். பல விருதுகளை வங்கித்துறையில் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக மகளிருக்காக தொண்டாற்றுகின்ற சிறந்த சமூக சேவகர் திருமதி ஷெர்லி தாமஸ் அவர்கள். தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமே கிராமங்களுக்கு செல்ல வேண்டும், அந்த கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு தன்னால் இயன்ற அளவுக்கு உதவ வேண்டும் என்கின்ற சஸ்டைனபிலிட்டி. அவர்கள் வாழ்க்கையில் விமன் ஷுட் கெட் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், அதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நிமிடங்களும் பாடுபடுகின்ற திருமதி ஷெர்லி தாமஸ் அவரை நாம் வரவேற்கின்றோம். மேடம், வுட் லைக் டு ஆஸ்க் யூ, தெர் ஆர் லாட் ஆஃப் டவுட்ஸ். என்னென்னா, எதுக்கு சேமிக்கணும், சேமிப்பு எதுக்காக, ஒய் டு சேவ் மணி, இது வந்து நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி லைஃப்பில் இருக்கோம், ஏர்ன் பண்ணுறோம், வி ஜஸ்ட் ஸ்பெண்ட் இட், அதை அப்படியே செலவு பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. எப்படி நமக்கு இன்கம் வந்து ஒவ்வொரு மாதமும் இருக்க போகுது, அது எந்த தொழிலில் இருந்தாலும் சரி அல்லது பணியில் இருந்தாலும் சரி. ஈவன் இஃப் இட்ஸ் அ ஜாப் ஆர் எ பிஸ்னஸ், வி கெட் இன்கம் ரெகுலர்லி. ஓகே, ஒய் தேர் ஷுட் பி அ சேவிங்ஸ்? இதான் முதல் மனசில் இருக்குது. உங்களுடைய വ്യൂ പോയിന്റ് என்ன? உங்கள் 37 ആണ്ടുകാല വങ്കിത്തുறை അനുഭവത്തെ വെച്ച് சொல்லுங்க. ആൽബർട്ട് ഐൻസ്റ്റീൻ എന്ന് പറഞ്ഞ നമ്മുടെ ഒരു വലിയൊരു മുമ്പിലുണ്ടായിരുന്ന ഒരു വലിയൊരു സയൻറ്റിസ്റ്റ്, പുള്ളിക്കാരൻ പറഞ്ഞ 8ാമത്തെ വണ്ടറാണ് ദ പവർ ഓഫ് ഇൻവെസ്റ്റിംഗ്, ദ പവർ ഓഫ് മൾട്ടിപ്ലിക്കേഷൻ. എന്ന് വെച്ചാൽ നമ്മൾ ഈ ഒരു പൈസ ഇട്ടാൽ വട്ടിക്ക് വട്ടി ആ കമ്പൗണ്ടിങ് എഫക്റ്റ് വരണമെങ്കിൽ ആ മണി സേവ് ചെയ്യണം. ഇപ്പോൾ കോവിഡ് കാലം ഒരു വലിയൊരു എക്സാമ്പിളായിരുന്നു. പൈസ നമ്മുടെ കയ്യിൽ ജോലി പോയി, അപ്പോൾ നമ്മുടെ ഈ സേവിങ്സ് ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ എല്ലാവർക്കും ഒരു വരുമാനം, ഒരു പൈസ ഉണ്ടായിരുന്നു ജീവിക്കാൻ. അപ്പം സേവിങ്സ് ഒരു മസ്റ്റാണ്. പിന്നെ പെണ്ണുങ്ങൾക്ക്, സ്ത്രീകൾക്ക് സേവിങ്സ് ഇൻഡിപെൻഡൻ്റ് ആകണമെങ്കിൽ സേവിങ്സ് മസ്റ്റാണ്. നമ്മൾ സേവിങ്സ് ഇല്ലെങ്കിൽ നമുക്ക് എന്തിനും ഒരു മുമ്പോട്ടൊരു ധൈര്യമില്ല. ഈ ധൈര്യം തരുന്നത് നമ്മുടെ ആ ഫിനാൻഷ്യൽ ബാക്കിംഗ് ആണ്. ഫിനാൻഷ്യൽ ബാക്കിംഗ് ഈ പൈസയാണ്. സോ ഇപ്പം ഭാഗ്യലക്ഷ്മിക്ക് 100 രൂപ ഉള്ള മിച്ചം ഒരു ദിവസം, ഭാഗ്യലക്ഷ്മിക്ക് അതൊരു ബാങ്കിൽ കൊണ്ടിട്ട് ഒരു വർഷം കഴിയുമ്പം ആ 36,000 100 രൂപ കൊണ്ടിട്ടാൽ 100 രൂപ വെച്ചിട്ട് 360 ദിവസം ഇടുവാണെങ്കിൽ
36,000 റുപ്പീസ് 36,000 രൂപയാകും. അപ്പം അതാണ് ദ പവർ ഓഫ് മൾട്ടിപ്ലിക്കേഷൻ. അതിൻ്റെ പുറത്ത് പിന്നെ ഇൻട്രസ്റ്റ് വരും, വട്ടിക്ക് വട്ടി. സേവിങ്സ് ഒരു മസ്റ്റാണ്. ഒരു സ്ത്രീക്കല്ല, എല്ലാവർക്കും സേവിങ്സ് ഒരു മസ്റ്റാണ്. அது இப்போது எங்கிட்ட ஒரு டவுட் என்னென்னா, ஐ எம் ஹேவிங் சர்ப்ளஸ் மணி, எங்கிட்ட வந்து ஐ எம் ஹேவிங் சர்ப்ளஸ் மணி, பட் ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட், வேர் டு கோ? திஸ் அ காமன் டவுட். ஜென்ரலி வந்து நிறைய பேங்க்ஸ் இருக்குது, அதர் செக்டார்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி சேவ் பண்ணோம், எங்கே போய் சேவ் பண்ணோம்? ഇപ്പം ദർ ഇസ് എ നോ ഫ്രിൽസ് അക്കൗണ്ട്. അതിൻ്റെ അകത്ത് നമുക്ക് മിനിമം ബാലൻസ് വെച്ചിട്ട് നമുക്ക് അക്കൗണ്ട് ഓപ്പൺ ചെയ്യാം. അക്കൗണ്ട് ഓപ്പൺ ചെയ്താൽ എല്ലാ ദിവസവും പോയി, നിങ്ങൾക്കൊരു ATM കാർഡ് ഉണ്ടെങ്കിൽ ATMിൽ പോയി ആ പൈസ എല്ലാ ദിവസവും ഒരു ചാർജും ഇല്ലാതെ നിങ്ങൾക്ക് റെമിറ്റ് ചെയ്യാം, പൈസ ഇടാം. പിന്നെ സേവിങ്സ് ബാങ്ക് അക്കൗണ്ട് ഉണ്ട്. പിന്നെ മൊത്തം പണം ഉണ്ടെങ്കിൽ ഫിക്സഡ് ഡെപ്പോസിറ്റ് ഉണ്ട്. ഫിക്സഡ് ഡെപ്പോസിറ്റ് നമുക്ക് 1000 രൂപ വെച്ച് തുടങ്ങി 1000, 10,000, 50,000, 1,00,000 ഉണ്ടെങ്കിൽ അത് നമുക്ക് 3 മാസത്തേക്കിടാം, 6 മാസം ഇടാം, 1 വർഷത്തേക്കിടാം, അല്ലെങ്കിൽ 2 വർഷം, 5 വർഷം, അങ്ങനെ അത് മൊത്തം ഫിക്സഡ് ആക്കി ഇടാം. പക്ഷേ നമുക്ക് ഇപ്പം ഈ പൈസ ഇടുന്നത് എല്ലാ മാസവും നമുക്ക് ഇപ്പം ഭാഗ്യലക്ഷ്മി വിചാരിക്കുന്നു എല്ലാ മാസവും എനിക്ക് 1000 രൂപ ഇടാം. അങ്ങനെയും ഒരു സ്കീമുണ്ട്, റെക്കറിങ് ഡെപ്പോസിറ്റ്. എല്ലാ മാസവും നമുക്ക് 1000 ഇട്ട് നമുക്ക് 1 വർഷത്തേക്കിടാം, 2 വർഷത്തേക്കിടാം, 3 വർഷത്തേക്കിടാം, 5 വർഷത്തേക്കിടാം. അപ്പം ഈ സേവിങ് ചെയ്യുമ്പം നമ്മുടെ ആ പൈസ വട്ടിക്ക് വട്ടി, ആ ഇൻട്രസ്റ്റിൻ്റെ പുറത്ത് ഇൻട്രസ്റ്റ് കിട്ടും. അതല്ലാതെ വെറുതെ വീട്ടിൽ ഇരുന്നാൽ ഒരു ഇൻട്രസ്റ്റും കിട്ടത്തില്ല, പൈസ അവിടെ ഇരിക്കും. നമ്മളത് ഇതൊരു ആവശ്യത്തിന് നേരത്ത് നോക്കുമ്പം പെട്ടെന്ന് നമുക്ക് ഒരു സഹായത്തിനും വരും. അതുകൊണ്ട് പെണ്ണുങ്ങൾക്ക് എല്ലാവരും സെയിം ചെയ്യണം. പക്ഷേ പെണ്ണുങ്ങൾക്ക് ഒരു ഇൻഡിപെൻഡൻസ്, സ്വന്തമായിട്ട് എന്തെങ്കിലും ചെയ്യണമെങ്കിലും എപ്പോഴെങ്കിലും ആരുടെയും ഡിപ്പെൻഡ് ചെയ്യാതെ അവരുടെ മക്കളുടെ കല്യാണം, എഡ്യൂക്കേഷൻ ഒക്കെ സഹായിക്കും. പിന്നെ അവർക്കും ഒരു ചെറിയ ഒരു ഹോളിഡേക്ക് പോകണം, എല്ലാത്തിനും നല്ലതാണ് പെണ്ണുങ്ങളും ഒരു സേവിങ് ചെയ്യുന്നത്. ഓക്കെ, ഇപ്പോൾ ദിസ് സേവിങ്സ് ബാങ്ക്, fixed deposits, recurring deposits, all the three, I request you to explain in English. Savings bank account, what you can do is you can go and open a savings bank account in any bank. You only have to give your identification. നമ്മുടെ ഒരു ഐഡൻറ്റിഫിക്കേഷൻ ആയിട്ടുള്ള ഒരു ആധാർ കാർഡോ ഒരു പാൻ കാർഡോ എന്തെങ്കിലും ഒരു ഐഡൻറ്റിഫിക്കേഷൻ, ഒരു ഫോട്ടോ ഐഡൻറ്റിറ്റി കാർഡും ഒരു റെസിഡൻസ് പ്രൂഫും കൊടുത്ത് നമ്മുടെ ഫോട്ടോ കൊടുത്താൽ ഒരു ഐഡൻറ്റിഫിക്കേഷനായി. വിത്ത് ദാറ്റ് എനിബഡി ക്യാൻ ഓപ്പൺ an account. Once you open an account, you can keep on saving into that account using your ATM card in the CDM machines 24/7. You don't need the branch to be open. 24/7 you can keep on saving into that account, and using the ATM machines also you can withdraw money. പൈസ എപ്പോൾ ആവശ്യമുണ്ടെങ്കിൽ എടുക്കാം. ചില അക്കൗണ്ട്സിന് മിനിമം ബാലൻസ് ഉണ്ട്. പക്ഷേ മിനിമം ബാലൻസ് ഓൾസോ നമുക്ക് ചിലതിൻ്റെ അകത്ത് 1000 ഉണ്ട്, ചിലതിൻ്റെ അകത്ത് 5,000 ഉണ്ട്, ഡിപ്പെൻഡിങ് ഓൺ ദ അക്കൗണ്ട് ദറ്റ് യു ഓപ്പൺ. അപ്പോൾ മിനിമം ബാലൻസ് വെച്ച് നമുക്ക് പെനാലിറ്റി ഒന്നും ഇല്ലാതെ വി കൻ ഓപ്പൺ. ഇൻ റെക്കറിങ് ഡെപ്പോസിറ്റ് you can keep on putting a fixed amount recurring. Every month you can keep. Suppose the minimum is 250 rupees. If you want, you can keep in multiples of 250. You can keep 500, 1,000, 2,000. If you have a surplus of 2,000, you can save every month 2,000 for starting from 6 months to 1 year to 5 years. So you start getting interest on interest also in this recurring deposit. The third scheme is fixed deposit. Suppose you have 10,000, you can go and keep that in the bank, and that you can keep it again for 1 year, for 2 years, 3 years, 5 years. Here you can ask for the interest to be given to you monthly, or you can ask for the interest to be given to you at quarterly intervals. இன்னொரு நான் இங்கே மேடம் சொன்னதுலேருந்து நான் என்ன சொல்வேன்னா, என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் 4 பேருமே இன்றைக்கி ரொம்ப இளமையாக இருக்கிறவங்க. நாங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டோம். இப்போது இந்த கரெக்ட் டைம் உங்களுக்கு, இப்போ நீங்கள் டெஃபினட்டாக ஒரு 3,000 உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது. இவ இப்போவே கேன் ஸ்டார்ட் ஒரு 100 rupees. விளையாட்டு போல் நீங்கள் டெய்லி ஒரு 50 ரூபா தினம் உங்களுக்கு கிடைக்கிறதுல ஒரு 50, நீங்கள் அந்த மாதிரி ஒரு 100 ரூபாயோ 150 ரூபாய் இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 20 வருஷத்தில் நீங்கள் நினைக்கவே முடியாத அளவுக்கு அங்கே ஒரு சின்ன அமௌண்ட் உங்களுக்கு நல்லபடியாக சேர்ந்துருக்கும். அது கண்டிப்பாக செய்யணும். Some people
they invest for example they invest for 6-7 years in fixed deposits. 6-7 வருடங்கள்ல fixed deposit. But after 2 years I want money. Whether the bank will give. യെസ് ഇപ്പം നിങ്ങൾ ഇട്ട പൈസ ഇന്ന് വേണമെന്ന് പറഞ്ഞാൽ ഇന്ന് തരും, എപ്പോൾ വേണമെങ്കിലും പൈസ കിട്ടും. അതാണ് ബാങ്കിൻ്റെ ഏറ്റവും വലിയ അഡ്വാൻറ്റേജ്. ഇഫ് യു പുട്ട് ഇൻ മ്യൂച്വൽ ഫണ്ട്സ് ഓർ യു പുട്ട് ഇൻ PPF, അതിനൊക്കെ ലോക്കിൻ, ചിലതിൻ്റെ PPFനൊക്കെ ലോക്കിൻ പീരീഡ് ഉണ്ട്. ബാങ്കിൻ്റെ അകത്ത് ഇടുന്നത് ടുഡേ യു വോണ്ട് ദ മണി ബാക്ക്, മേ ബി സംടൈംസ് യു വിൽ പേ എ സ്മോൾ പ്രീപേയ്മെൻറ്റ് പെനാൽറ്റി ഇഫ് യു ഹാവ് പുട്ട് ഇറ്റ് ഫോർ 3 years. ഒരു ചെറിയ പെനാൽറ്റി വരും ഫോർ എ പ്രീപേയ്മെൻറ്റ്, ബട്ട് യു വിൽ ഗെറ്റ് the principal plus the actual accrued interest. அருமை அருமை. அதாவது நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இவ்வளோ காலம் போட்டாலும் இடையில் நடுவில் பணம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அதுக்குரிய வட்டி விதத்தோட ஒரு சிறிய பெனல்ட்டியோட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்ட பணத்துக்கு மேலே வட்டியோடு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுவும் பாதுகாப்பாக இருக்கும் வங்கியில் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஜெயபார்வதி, உங்களுக்கு என்ன கேள்வி உங்கள் மனசில்? இப்போது நான் ஏர்ன் பண்ணி எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் சேவிங்ஸில் இருக்குது, அதை நான் வீட்டிலே வச்சுருந்தேன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. ஸோ நான் பேங்க்கில் போட்டேன்னா எந்த மாதிரியான ப்ராசஸில் நான் போடலாம், எந்த மாதிரி இதில் போட்டேன்னா எனக்கு എവ്വളോ ഇൻട്രസ്റ്റ് கிடைக்கும்? ഇച്ചിരി കൂടുതൽ പൈസ, റൊമ്പം പൈസ ഉള്ളവർക്ക് ഇച്ചിരി കൂടുതൽ കുറച്ച് ഫിക്സഡ് ഡിപ്പോസിറ്റ്, കുറച്ച് ക്യാപിറ്റൽ മാർക്കറ്റ്. ഈ SIP എന്ന് പറഞ്ഞ ഒരു സ്കീമുണ്ട്, സിസ്റ്റമാറ്റിക് ഇൻവെസ്റ്റ്മെൻറ്റ് പ്ലാൻ. അത് ഏത് ബാങ്കിൽ പോയാലും ഈ മ്യൂച്വൽ ഫണ്ട്സ് ഉണ്ട്. മ്യൂച്വൽ ഫണ്ട്സ് സ്കീം ബാങ്ക്, സ്റ്റേറ്റ് ബാങ്കിൻ്റെ ബ്രാഞ്ചസിൽ പോയാൽ അവർ പറഞ്ഞു തരും. മ്യൂച്വൽ ഫണ്ട്സ്, ദർ ഇസ് എ മ്യൂച്വൽ ഫണ്ട് സ്കീം. സി in mutual funds, you know, in 1979, mutual funds, we had this Bombay Sensex scheme with 100, it was 100 at that point. You know, now today, the Sensex is at 50,000. That means in a span of almost 41 years, 500 times. 1979, Sensex was at 100. Today, a few days back, Sensex had hit 50,000 plus. 500 times in 40 years. അപ്പം എത്ര മൾട്ടിപ്ലിക്കേഷൻ ആണ്. നിങ്ങൾ അന്ന് 100 ഇട്ടായിരുന്നെങ്കിൽ യു ആർ സീയിങ് ദറ്റ് 50,000, അന്ന് 100 rupees ഇട്ടായിരുന്നെങ്കിൽ. സോ ദറ്റ് പവർ ഓഫ് മൾട്ടിപ്ലിക്കേഷൻ, നോ, ദറ്റ് പവർ ഓഫ് മൾട്ടിപ്ലിക്കേഷൻ ഇസ് ദെയർ ഓൺലി വിത്ത് ഇൻട്രസ്റ്റ്, വട്ടിക്ക് വട്ടി. സോ ഐ വുഡ് അഡ്വൈസ് യു ടു പുട്ട് സം എമൗണ്ട് ഇൻ എ ബാങ്ക് ഫോർ ഫിക്സഡ് ഡിപ്പോസിറ്റ് ബിക്കോസ് ഇറ്റ് ഇസ് വെരി ലിക്വിഡ്. ഇന്ന് നാളെ വേണമെങ്കിൽ പൈസ തിരിച്ചു കിട്ടും. But I will also request you to put some in a RD. Every month you can save RD, you know. And this, there is another scheme called Public Provident Fund. That is also a very good scheme, but it has a lock-in period. So Public Provident Fund, the interest rates are given by the government and the interest rates are very high. Now whatever interest you are giving, it is taxable, right? See, Public Provident Fund, it is not taxable. Okay. But other things, it is taxable. See, there is a certain, like senior citizens now, they have given, no, only if you get, you don't have to file an income tax. Some benefits will be given for senior citizens, assuming that you are a senior citizen. Madam, if suppose you are getting income from various sources, you don't have to file an income tax return if you have incomes only from interest. Okay. But if you have other things, you have to file. But this will be computable for your income tax. But what I'm telling you is that PPF is exempt. All the others that you are paying, you will have to pay so the in tax. PPF, even common person, anybody can put. Anybody no can age bar there. No age bar. And what is the minimum starting amount they have to put? Minimum, see, there is a lock-in period of 50 years. 50 years. 15 years. And the minimum amount is 100 rupees. PPF, minimum amount is 100 rupees. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பொறுத்து கொஞ்சம் அதிகமான பணம் இருந்தால் ஒரு பகுதியை நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க. அப்புறம் மாதம் சேமிக்கக்கூடிய பணம் இருந்தால் ரெக்கரிங் டெபாசிட்டில் போடுங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் வந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து 1979 100 அந்த பங்குச்சந்தை குறியீடு 10ன்னு பேப்பரை பார்க்குறோம் இல்லையா, அப்போ 100ன்னு இருந்தது, இப்போ 50,000க்கு மேலே பங்குச்சந்தை வளர்ந்துருக்கு அப்படின்னுச்சு. அந்த மணியினுடைய வேல்யூ அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்துருக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்கள் 4 பேருக்குமே அவங்க வந்து நல்ல ஒரு திட்டங்களை முன் வச்சுருக்காங்க. நம்மால் வந்து இந்த பங்கு நம்ம வாங்கலாமா, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் போய்ட்டு இந்த ஸ்டாக் நம்ம வாங்கலாமா அப்படின்னு நம்மளால் முடிவெடுக்க முடியல. ஏன்னா அந்த கம்பெனியோடைய நிலவரம் என்ன அப்படின்றதுக்கு நம்ம கணிக்க முடியாது. அதனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்டை வைத்திருக்கிற நிறுவனம், இப்போ எந்த வங்கியோ இல்லை எந்த நிறுவனமோ, அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும், அவங்ககிட்ட எக்ஸ்பர்ட் டீம் இருக்குது. இந்தந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணால், இந்தந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணால்
நல்ல வருமானம் வருமா அப்படின்னு அவங்க கணிக்கிறாங்க. ஸோ உங்ககிட்டேருந்து இந்த உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணால் அந்த கலெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு எது ஃப்யூச்சரில் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய திறன் அதை வச்சு அவங்க கணிப்பை வச்சு உங்களுக்கு அதிகமான வருமானம் வரா மாதிரி செய்கிறாங்க. அதான் மியூச்சுவல் ஃபண்டுடைய பணின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. பாக்யலட்சுமி, நீங்கள் என்ன உங்களுடைய சந்தேகம் என்ன இந்த சேமிப்பு துறையில்? சேமிப்பு துறையில் தான் அதான் சம்பாரித்து தான் நம்ம 100 ரூபாலாம் பேங்க்கில் போட முடியுமா? இதுதான் இருக்குது எனக்கு. பண்ணணும், போடும். இல்ல, she is asking, can I put 100 rupees? You can put any amount, you can put using that ATM card, so there will not be any charges. നമ്മൾ ബാങ്കിൻ്റെ അകത്ത് കൊണ്ട് ഇടുവാണെങ്കിൽ ഇത്രയും ട്രാൻസാക്ഷൻസ് കഴിഞ്ഞ് ഒരു ചാർജ് വരും. there will be a charge. So if you use the ATM card and use that machine in that CDM, the cash deposit machine, no charge, you can keep on remitting. இப்போ நம்ம எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அதே பேங்க் இதில் தான் போடணுமா, இல்லை எந்த பேங்க்கில் வேணால் அது மாதிரி? ഇല്ല, ഏത് ബാങ്കിലെ അക്കൗണ്ട് ആ ബാങ്കിൻ്റെ CDM മെഷീൻ്റെ അകത്ത് ഇടണം. ஓகே ஓகே. இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்? Anyone who can sign, no? If you can have you have a steady signature, you can open an account. But she'll be a minor, no? No, see, if you have a steady signature, you can sign, you can open an account. You are above, see, 10 years old, you have a steady signature, you can. Otherwise, if your signature is not steady, if you are a minor, you say 4-year-old, 5-year-old, with your natural guardian or the legal guardian, you can open. But anybody who has a steady signature and who can sign can open an account. For that, you need your identification, your residence proof, photo identification, your residence proof, and you can open an account. மிக அருமை. இன்னைக்கு காலத்துக்கு தேவையான பதிவுகள். சேமிப்பு என்பது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய படிக்கட்டு. எதிர்கால தேவை, எதிர்கால திட்டங்கள், அதுக்காக நம்மளை வளர்த்துக்கொள்ள ஒவ்வொருக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தில், அதாவது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையிலையும், வாழ்க்கையில் முதல்ல வந்து ஒரு குழந்தை பிறக்க ஆரம்பத்துலேருந்து குழந்தைக்கு தேவையானது அதுக்கான நம்ம பணம் இருக்கணும். அடுத்தது ஸ்கூலுக்கு போனோன்னா அதுக்காக தேவையான பண வசதி, ஒரு கல்லூரிக்கு, அப்புறம் ஒரு திருமணத்துக்கு தேவையானது, தொடர் கல்விக்கு தேவையானது, கொஞ்சம் முதுமை அடையும் போது நம்ம மருத்துவ செலவுகளுக்கு தேவையான பண தேவை என்பது கண்டிப்பாக இப்படி சேமிப்பு இருந்தால் நமக்கு அந்த பாதையிலே ஒரு ஒளி ஊட்டக்கூடியதாக இருக்கும் என்கின்ற ஒரு அழகான ஒரு பதிவை நாம் கற்றுக்கொண்டு நம்ம கண்டிப்பாக சேமிக்க வேண்டும். மகளிருக்காக பல நல்ல திட்டங்கள் இருப்பதை விளக்கி சொன்னார் திருமதி ஷெர்லி தாமஸ் அவர்கள். அவருக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தெளிவி தேடியில் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். நேயர்கள் தங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். இப்பொழுது நாம் தெளிவை தேடியை தொடர்ந்து மங்கையர் சோலையினுடைய அடுத்த பகுதி, அதற்கு நாம் செல்லவிருக்கின்றோம். தையல் சொல். நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமதி குட்டி பத்மினி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள், பதிவுகள் அத்தனையும் நம்மோடு பேசவிருக்கின்றார். குறிப்பாக எல்லா மொழிகளிலும் தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டு மின்ன முடியும் என்பதற்கு ஒரு அருமையான உதாரணம் கலைமாமணி திருமதி குட்டி பத்மினி அவர்கள். அது பாருங்கள், அவர் ஒர்க் பண்ண அந்த படங்கள், அந்த காலத்தில் குழந்தை நட்சத்திரமாக குழந்தையும் தெய்வமும் மறக்க முடியுமா? குழந்தையும் தெய்வமும் காலத்தில் இருந்து நின்று தொடர்ந்து தன்னுடைய நடிப்பாற்றலால், தன்னுடைய திறமையால், நிர்வாக திறமையினால் மிளிர்ந்து வருகின்றார் திருமதி குட்டி பத்மினி. இவருடைய 1964 ஒரு மலையாள படம் ஸ்கூல் மாஸ்டர். அந்த படத்தை பற்றி திலகன் அவர்கள் ஒரு கட்டுரையில் பேட்டியில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இதை பார்க்கும்போது என்னை நான் மறந்து விட்டேன். அந்த அந்த குழந்தையினுடைய நடிப்பை பார்க்கும்போது நான் என்னை மறந்துட்டேன் அப்படின்னா, அப்படி மறந்துட்டான் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு திறமையான கலைஞரை, அந்த திறமையான ஒரு நடிகரை, மிகப்பெரும் நடிகரை இவருடைய நடிப்பு ஈர்த்தது. சொல்லிக்கொண்டே போகலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பல நேரங்களில் இவருடைய பாராட்டி மகிழ்ந்திருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சாவித்திரி அம்மா, ஜெமினி கணேசன் ஐயா தான் இவங்களுக்கு வந்து திரைத்துறையில் வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். அது பாருங்கள், பின்னாளில் தான் தொலைக்காட்சி தொடர் தயாரிக்கும் போது ஜெமினி ஐயாவுக்கு கிருஷ்ணதாசி என்ற ஒரு அருமையான தொடர், அதில் இவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. நாம் அவற்றை பேசலாமே. பேசும்போது தான் இன்னும் நிறைய நமக்கு தெரிய வரும். மேடம்,
இந்த சமயத்தில் ஒரே வரியில் சொல்லுங்களேன், என்னென்னா எப்படி நீங்கள் இன்னும் குழந்தையாகவே இருக்கீங்க? பேரே குட்டி பத்மினின்னு வச்சுட்டாங்களே. முக்கியமாக டோன்ட் திங்க் ஈவில், டோன்ட் ஈட் ஈவில் அண்ட் டோன்ட் டாக் ஈவில். இது 3 யாருக்குமே நம்ம கெடுதல் நினைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயம் நான் மேம்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நான் முக்கியமாக எங்களுடைய சினிமா துறைக்காக ஒரு கேள்வி. மேம், இன் சினி ஃபீல்ட் லாட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சம்பாரித்து குழந்தைங்க அங்கே இங்கே எல்லாம் கொடுத்துடுறாங்க. பை த டைம் தே ரியலைஸ் தேர் ஆல்ரெடி ஓல்டு, வயசாகிடுது. இப்போ வயசானவங்க சேமிக்கணும்னு நினச்சா அதுக்கு என்ன ஸ்கீம் இருக்குது உங்ககிட்ட? See, now for வயசாம you are saving for your retirement. You wanted money for your retirement. But ஆனால் Now ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த அறிவு வருது. You have already retired and you have reached that retirement stage. Now, see, you cannot think of putting it where you can take the power of compounding because Yes. the years are not there to our Yes, advantage. yes. So to madam, see, I can tell you that one is immediate liquidity. You put it in a fixed some amount. You should put your money in different baskets. Some amount in a fixed deposit so that the day or the moment you think you want to break it, you can break it. But you earn some interest. But with the interest rates which are so low now, inflation rates are also so high, there is no benefit from that. But that is only to help you for the liquidity. Other than that, see now, if you meet, there are these wealth managers. They will help you put they will put you in a debt fund. Debt is there are 2 schemes, you know, in mutual funds. They will put some in the equity market, that is the stock market, some in the debt funds. In debt funds, like these will be government bonds and all that. Debt funds, you will get a fixed rate, you will be assured of a rate. But in the equity market, you are not assured. So I will say you should put, maybe you should meet up with a wealth manager and he will help you put a larger part in your debt funds and some portion in the equity market so that you get a little benefit of the equity market, stock market, and some benefit from the debt market. Okay. The rest you can put in fixed deposit. There is also a senior savings scheme which is there, you know, anyone above 60 years, the interest rate is also very high, comparatively higher. Thank you, ma'am. அவங்களுடைய அந்த குழந்தை நடிப்பு இருக்கு இல்லையா, மனசு நிற்குது இல்லையா, அது அந்த துவக்கத்தை சொல்லுங்களேன். எப்படி உங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் பிஆர் பந்துலு சார் டைரக்ஷனாக நடிச்சிருக்கீங்க? ஆக்சுவலாக பிஆர் பந்துலு சார் அவருக்கு நான் இங்கே வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். என்னுடைய ஃபஸ்ட்டு தெலுங்கு படம், ஃபஸ்ட்டு கன்னட படம், ஃபஸ்ட்டு மலையாள படம் 3மே அவருடைய கம்பெனியில் வந்த படத்தில் தான் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சாக்கு மகளு கரெக்டு, பரவாயில்லையே, அதெல்லாம் தெரியறது உங்களுக்கு. ஸ்கூல் மாஸ்டர் மலையாளம், தெலுங்குல கூட ஏதோ ஒன்று, 3மே அவர் கொடுத்தது தான் முதல்ல. இந்த சாக்கு மகளுல வந்து அப்போ நடித்த ராஜ்குமார், கரெக்ட். அதே போல் தெலுங்குல வந்து என்டிஆர், அப்புறம் ஆஃப்கோர்ஸ் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ்னு எடுத்திங்கன்னா ஒரு 6 பேர் கூட ஆக்ட் பண்ணியாச்சு. அதாவது என்டி ராமராவ் அவர்கள், அப்புறம் என்ன சொல்கிறது, ஜெயலலிதா அம்மா, அந்த பக்கம் எம்ஜிஆர் அங்கிள், அப்புறம் விருதுகள் பார்த்திங்கன்னா அண்ணாதுரை அவர்கள், கலைஞர், இப்படி எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இல்லை அதை முதல்ல அந்த குழந்தையாக நடித்த அனுபவங்கள், முதல்ல கேமரா முன்னே போய் நிற்கிறது, முதல்ல வந்து கேமரா முன்னாடி நின்னது வந்து எனக்கு தெளிவாக ஞாபகம் இருக்கிறது வந்து ஒன்லி நெஞ்சலூர் ஆலயம். பட் ஆனால் அம்மா சொல்லுவாங்க, 3 மாதம் குழந்தையாக இருக்கும்போதே ஜெமினி அங்கிள் ரொம்ப புஸ்குன்னு இருக்கேன், அழகாக இருக்கேன்னு பிடிங்கி தொட்டில் போட்டார். ஒரு தொட்டில் குழந்தையாக வந்தது நான். அதனால் எப்போவுமே அங்கிள் சொல்லுவாங்க, ஏண்டி நான் தாண்டி ஒன்று கொண்டு வந்தேன், எனக்கு ஒரு வேஷம் கொடுறி, போர் அடிக்குதுடி அப்படின்னு என்னை கேட்டார். நான் வந்து ஒரு தடவை அவர் வீட்டுக்கு போயிருந்தப்ப அப்போ தான் நான் வந்து அவரை இம்மீடியட்டாக கிருஷ்ணதாசியில் வந்து நான் போட்டிருந்தேன். சின்ன பிள்ளையாக நிறைய படங்கள், அதாவது பாசமலர், காத்திருந்த கண்கள், குழந்தையும் தெய்வம், நம் நாடு, நான் சொல்லிகிட்டே போகலாம், திருமால் பெருமை, திருவருட்செல்வர், ஏபிஎன் அவர்களுடைய படங்கள்லாம் எனக்கு அருமையான படங்கள், நல்ல படங்கள் கிடச்சிது. அண்டு என்னுடைய தாய் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு அந்த கண் எழுதி விடுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த முன்னாடி முடி ஃப்ரெஞ்சு வெட்டியிருப்பாங்க. நிறைய குழந்தைகள், இப்போ கூட நிறைய குழந்தைகள் அதை இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. குழந்தையும் தெய்வத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து ஃப்ரண்ட்டில் ஃப்ரெஞ்ச் இருக்கும், இன்னொரு குழந்தைக்கு வந்து ஒரு முடி அப்படி சுருண்டிருக்கும். இது அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ். எங்கள் அம்மா தான் அதுக்கு சிகை அலங்காரம்லாம் பண்ணது. ஸோ அம்மா வந்து கூடவே இருந்து அந்த வயசுலேயே எனக்கு பேட் டச், குட் டச் இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அப்போவே ஜாக்கிரதை, ஷூட்டிங்கில் வந்து நீ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு கொடுத்து வச்சுருக்கணும் இந்த மாதிரி ஒரு தாய் கிடைக்கிறதுக்கு. ஆனால் அப்போ கிடைச்ச மாதிரி ஒரு அருமையான டைரக்டர்ஸ்
இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க. ஒரு பீம்சிங் அவர்களாக இருக்கட்டும், ஸ்ரீதர் அவர்களாக இருக்கட்டும், என்ன சொல்கிறது, ஏபி நாகராஜன் அவர்கள், பந்துல ஐயா அவர்கள், இவங்களாம் வந்து அப்பேற்பட்ட ஒரு கலைஞர்கள். அவங்களோட நடிக்க கிடைச்ச வாய்ப்பு வந்து எனக்கு ரொம்பவும் நான் வந்து என்ன சொல்கிறது கிஃப்டட்னு தான் சொல்லணும். நாகேஷ் அங்கிள் மாதிரிலாம் ஒரு நடிகர் இனிமேல் பார்க்க முடியுமா? எவ்வளோ பேர் இருக்கலாம். ஒரு மனோரமா ஆச்சு, ஒரு மனோரமா ஆச்சு தான், ஒரு நாகேஷ் தான், ஒரு சிவாஜி அங்கிள் தான், ஒரு எம்ஜிஆர் அவர்கள் தான். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான கலைஞர்களோட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இல்லை, உங்களுக்கு இன்னும் நினைவு இருக்கா நம் நாடு படத்தில் எம்ஜிஆரோட நடித்த? கண்டிப்பாக நினைவு இருக்குது. அந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் அம்மா வந்து திட்டினார். ஏன்னா அதுக்கு முன்னாடி 3 படம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அவர் கூட நடிக்க வேண்டியது. ஆனந்த ஜோதி, எங்கள் வீட்டு பிள்ளை, இன்னொரு படம் எனக்கு ஞாபகம், மொத்தம் 3 படம் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அப்போது ஒரு நாள் அவர் வாகினி ஸ்டுடியோவில் எங்கள் அம்மா பார்த்து, ராதா என்ன உன்னை நான் எப்போ கேட்டாலும் உன் பொண்ணு வந்து டேட் இல்லைன்னு சொல்கிறாங்களாம் கம்பெனியில் வந்து மேனேஜர் உங்களை கேட்டால், இப்போ ஒரு நம் நாடுன்னு ஒரு படம் இருக்குது, இப்போவாது உங்கள் பொண்ணு டேட்டு கொடுப்பீங்களா, அவள் கூட நான் ஒரு படமாக நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னார். அது அவ்வளோ பெரிய ஒரு மிக சிறந்த ஒரு கலைஞர், அப்படி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பட் அப்படி ஜாலியாக இன்னும் உன் பொண்ணு அவள் எல்லாரும் கூட ஆக்ட் பண்ணுறா, என் கூட ஏன் இன்னும் ஆக்ட் பண்ணல அப்படின்னு ஒரு உரிமையோடு கேட்டு நான் அந்த படம் ஆக்ட் பண்ணேன். அந்த படத்தில் வந்து படமெல்லாம் முடிந்து லாஸ்ட் டே அவர் வந்து கேட்டார், பணம் வந்துருச்சா, உங்கள் எல்லாருக்கும் பணம் வந்துருச்சான்னு சைகையிலே கேட்பார். அங்கே யாராவது ஒருத்தர் அப்படின்னாங்கன்னா யாருக்கிட்டேயுமே ஒன்றும் சொல்ல மாட்டார், காரில் ஏறி அவர் பாட்டுக்கு போயிடுவார். உடனே ப்ரொடியூசருக்கு தெரிஞ்சிடும் யாரோ வத்தி வச்சுட்டாங்கப்பா, வத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்லி, யாருக்குப்பா போய் பணம் செட்டில் ஆகலை அப்படின்னு கூப்பிட்டு அவங்களுக்கு பணம் செட்டில் பண்ணி அடுத்த நாள் ஷூட்டிங் வருவார். இப்பேற்பட்ட ஒரு நல்ல குணம் எந்த நடிகருக்கு வரும்? அதாவது தான் வாங்கிட்டு தான் பணம் தனக்கு மட்டும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் சக நடிகர்களுக்கும் பணம் கிடைக்கணும்னு நினச்ச ஒரு உயர்ந்த குணம் உள்ளவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள். ஸோ அவர் கூட வந்து படத்தில் ஆக்ட் பண்ணதை விட நாடகங்கள், பிரச்சார நாடகங்கள் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன். நடிகர் திலகம் அவரோட நடித்த உங்களுக்கு நிறைய படங்கள் நடிகர் திலகத்தோடு தான் நடிச்சிருக்கேன். அவரோட தான் நிறைய படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது எங்கள் வீடு வேறு நடிகர் திலகம் அவர்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 வீடு தள்ளி தான் வீடு இருந்தது. ஸோ நான் பிரபுனா வந்து சைக்கிள்லாம் நாங்கள் போவோம். மனோரமா பையன், பூபதி, நாங்கள்லாம் வந்து சைக்கிள் ஃப்ரெண்ட்ஸு, கமல், நாங்கள் 4 பேருமே வந்து சைக்கிள் ஓட்டுவோம் ஃப்ரெண்ட்ஷிப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதுதான் சின்ன வயசில் எல்லாம் ஒன்றா ஸ்விம்மிங் போவோம். ஸோ சிவாஜி அங்கிள்கிட்ட நான் கற்றுக்கிட்டது வந்து டெடிகேஷன் அண்ட் டிசிப்ளின். அவரை மாதிரி ஒரு டிசிப்ளின் பர்சன் சான்ஸே இல்லை, இனிமேல் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அவரும் சரி, ஜெயலலிதாக்காவும் சரி. அதாவது ஷூட்டிங் 7 மணின்னா 6:45 மேக்கப்போடு ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் எனக்கு 2 மணின்னு சொன்னீங்க, நான் 1:45 உங்களுக்கு நான் கரெக்டாக உள்ளே வந்துட்டேன். அந்த மாதிரி தான் அவங்க. ஸோ இதோடைய படிப்பினை வந்து நான் கற்றுக்கிட்டது அவங்கக்கிட்ட இருந்து தான். அந்த டைம் மேனேஜ்மெண்ட், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சொன்ன டைமுக்கு வருவாங்க. அதே மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்தால் பாதியிலையும் எந்திரிச்சு போக மாட்டாங்க, கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அண்டு அவர் கூட நான் கிட்டத்தட்ட ஒரு 500-600 நாடகம் ஆக்ட் பண்ணியிருப்பேன் சிவாஜி எங்களோட. சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம்லாம் போடுவார். அதில் நான் சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, அந்த காலகட்டத்தில் எல்லா ஊர்லேயும் அவர் கூட நடிச்சிருக்கேன். திரைத்துறையில் ஏதாவது இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்னுச்சே அந்த நிகழ்வுகள், அந்த இடைக்கால நிகழ்வுகள், அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது என்ன ஒரு சேடான விஷயம் அப்படின்னா, ஒரு பெண் குழந்தையாக இருக்கும்போது குழந்தை நட்சத்திரமாக நடித்தாச்சு, ஆம்பளை பையனாக நடித்தாச்சு, எல்லாமே நடித்தாச்சு. பருவ வயது வரும்போது ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா, இந்த வேஷத்துக்கு வந்து ஐயோ நேற்று தானே ஆள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு சரியான வேஷங்கள் கிடைக்கல, கிடைத்த வேஷங்கள் எனக்கு பிடிக்கலை. அப்போது என்ன வழின்னு சொல்லி நான் திண்டாடும் போது தான், ஏன்னா படிப்பறிவு இல்லை, அம்மா சொல்லி கொடுத்த அந்த ஒரு ஹிந்தி தான் இருந்தது. ஹிந்தி மட்டும்தான் BA பாஸ் பண்ணியிருந்தேன், வேறு எதுவுமே இல்லை. எனக்கு தொட்டு நடிக்கிறது பிடிக்கலை, வயிறு காமிச்சு உடம்பு காமிச்சு நடிக்கிறது பிடிக்கலை. அப்படி இருக்கும்போது தான் உங்கள் சென்னை தூர்தர்ஷன் என்னை வந்து எங்கேயோ என் வாழ்க்கையை வந்து ஒரு திசை திருப்பிச்சு. அதுக்கு தூர்தர்ஷனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 1971 நான் டிவினா என்ன அப்படிங்கிறத முத சிங்கப்பூரில் சிவாஜி அங்கிளோட ஸ்டார் நைட் போனப்போ தான் பார்த்தேன். ஆஹா, ஒரு பொட்டிக்குள்ளே நாங்கள்லாம் தெரிகிறோமே, இது என்ன பொட்டி, இதை கற்றுக்கணுமே. அப்போ அதுக்கு டிவிங்கிற பேர் கூட எனக்கு தெரியாது. அப்போ அங்கே இருந்த ஒரு லீக்வாங் பிரசிடெண்ட் எனக்கு வந்து, நான் போய் கேட்ட உடனே எனக்கு அவர் வந்து டெஃபினட்டான்னு சொல்லிவிட்டு எனக்கு விசா கொடுத்தாரு. சிங்கப்பூர் ப்ராட்காஸ்டிங்கில் தான் நான் வந்து வாட் இஸ் 3 கேமரா செட்டப், வாட் இஸ் எடிட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டேன். எந்த கேமரா நோக்கி பார்த்து பேசுகிறோம், எப்படி எடிட் பண்ணணும். ஸோ ஐ எம் a very thoroughly trained professional television artist. Maybe I'm the only one on those daysன்னு சொல்லலாம். சர்டிஃபிகேட் இல்லை, பட் ஐ ஹேட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ஸோ சென்னையில் 1975 தூர்தர்ஷன் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமே எந்த தான், அமுத சுரபி. ஃபஸ்ட்டு
தூர்தர்ஷனுடைய அந்த இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணது. நானும் சிவாஜி அங்கிளும் தான் அதில் ஆக்ட் பண்ணோம், நாங்கள் 2 பேரும். ஸோ அது வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. கோடு போட்டால் ரோடு போட்டு பிரிட்ஜு போடலாங்கிற மாதிரி எனக்கு அன்றைக்கி கிடைச்ச அந்த ஒரு சின்ன பாதையை நான் வந்து பிடிச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட 1990 வரைக்கும் தூர்தர்ஷனில் குட்டி பத்மினி நடிக்காத வேஷமே இல்லைன்னு சொல்லலாம். முதல்ல நிழல் கொடுத்தது தூர்தர்ஷன் சொல்கிறீங்க. கண்டிப்பாக. அதாவது முதல்னு சொல்ல மாட்டேன், எந்த திசையை நோக்கி நான் போகணும்னு தெரியாத போது, படிப்பு அறிவில்லாத எனக்கு சினிமாவில் நடிக்க பிடிக்காத பொழுது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச தொழில் பூரா சினிமா சம்மந்தப்பட்டது தான். எனக்கு வேறு தொழில் தெரியாது, நாடகம்தான் தெரியும், சினிமா தான் தெரியும். அப்போ அதுவே எனக்கு நான் வேண்டாம் நினைக்கும்போது அப்போ வேறு எது நோக்கி போகிறதுன்னும் போது தயாரிப்பாளராக மாற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது சென்னை எந்த தூர்தர்ஷன். ஆண்டு தயாரிப்பாளராங்க? 1986. தூர்தர்ஷனில் இந்த வெளியில், அதாவது அந்த காம்பவுண்டுக்குள்ளே நிறைய மரங்கள் நடுவதான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதனால் நீங்களும் நிழல் கொடுத்தீங்களான்னு? கண்டிப்பாக. நானும் தஞ்சைவரன் அவர்களும் வந்து இங்கே வரும்போதெல்லாம் செடி கொண்டு வருவோம். இங்கே நீங்கள் இப்போ வெளியில் போகும்போது மரம்லாம் பார்ப்பீங்க இல்லையா, எல்லாம் நாங்கள் நட்டு, மரம் நட்டது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து வரும்போதெல்லாம் தண்ணி வேற ஊற்றுவோம் அதுக்கு விடாமல். இப்போ 6 நாள் ரிஹர்சல் நடக்குதுன்னா 6 நாளும் வந்து பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி அதுக்கு பாத்தி கட்டி நாடகம் முடிச்சுட்டு போகும்போது உட்காந்து அதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவோம். இன்றைக்கி அதெல்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப இல்லை, அது கண்டிப்பாக அதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ குறிப்பாக ஒரு 36,000 மணிகளுக்கு மேலே உங்களுடைய தொடர்கள் அவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றத நான் நாளிதழில் படித்தேன். இப்போ ஒரு தொலைக்காட்சி தொடர் தயாரிப்பாளராக உங்களுடைய பதிவு ஒரு சில வார்த்தைகளில். பதிவு வந்து என்னென்னா, தயவுசெய்து எல்லாருக்கும் உதவணும். நான் தயாரிப்பாளர் ஆன உடனே நான் தயாரிப்பாளராக ஆகிறதுக்காக அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த வலி எனக்கு தெரியும். எத்தனை படிக்கட்டு நான் ஏறி இருப்பேன், எத்தனை பேர்கிட்ட நான் கேட்டிருப்பேன், எனக்கு எவ்வளோ வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்டதுங்கிற வலி எனக்கு தெரிஞ்சதுனால என் வாசப்படியை தேடி வந்து அம்மா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அந்த ஒரு வாய்ப்பில் அவங்க வந்து இன்டெலிஜென்ட்டாக அவங்க மிளர்னாங்கன்னா அவங்க அந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸில் வந்து எவ்வளவோ ஆஃபீஸ் பாய்ஸ் இன்றைக்கி பெரிய பெரிய சேனலில் எடிட்டராக இருக்காங்க, பெரிய பெரிய சேனலில் கேமராமேனாக இருக்காங்க. என்கிட்ட ஆஃபீஸ் பாயாக இருந்தவங்க இன்றைக்கி வந்து டைரக்டர்ஸாக மாறி இருக்காங்க. அது அவங்ககிட்ட அந்த இல்லை கண்டிப்பாக, அதாவது வாய்ப்பை கேட்டு வரதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய திறமையை அவங்க வந்து மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி. நான் தைரியமாகவே சொல்ல முடியும், சினிமா இண்டஸ்ட்ரி இன்றைக்கி டெலிவிஷனில் கிட்டத்தட்ட ஒரு 60% எங்கிட்டிருந்து வெளியில் போன நடிகர் நடிகைகள் தான் இருக்காங்க, எங்கிட்டிருந்து போன எடிட்டர்ஸ் தான் இருக்காங்க, எங்கிட்டிருந்து போன கேமராமேன் தான் இருக்காங்க. டெஃபினட், நான் அதை ஆணித்தரமாகவே சொல்ல முடியும். ஒரு உங்ககிட்ட ஒரு ஃபைனல் கொஸ்டின். நீங்கள் வந்து அடிக்கடி ஜெயிலுக்கு போகிறீங்களாமே? ஓ எஸ் பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே. ஆமாம், நான் வந்து சென்னை புழலில் வந்து கவுன்சிலிங் பண்ணுறேன். அப்படி கவுன்சிலிங் போயிட்டு வரும்போது ஒரு 3 நாள் ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஒரு ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் தவறு பண்ணி வரவங்க தான், பிளான் பண்ணி மர்டர் பண்ணி போகிறவங்க குறைவு. ஸோ அதில் வந்து நிறைய ஒரு 2600 பேருடைய ஒரு வெளியில் வரணும். அவங்க வந்து தன்னுடைய தண்டனை காலத்தை தாண்டியும் உள்ளே இருக்காங்கங்கிறதுக்காக நான் பல முயற்சிகளை எடுத்து அவங்க வெளியே வந்துட்டாங்க இன்றைக்கி எல்லாருமே. ஏன்னா தப்பு செய்கிறதுங்கிறது வந்து இயல்பு. அதை உணர்ந்து அவங்களுக்கான தண்டனை இங்கே கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்க சீக்கிரம் வெளியில் வரணும் அப்படிங்கிறதே ஒரு கரெக்டான விஷயம். அதுக்காக தான் நான் வந்து ஜெயா கிட்ட சொன்னேன், நிறைய கொஞ்சம் நீங்கள் வந்து யோகா பண்ணும்போது இந்த பிராணாயத்தை வந்து நீங்கள் பிராணாயம் அவங்க பண்ணணுங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணேன். ஏன்னா முக்கால்வாசி பாருங்கள், அந்த சின்ன கோவத்தில் மண்டையில் வந்து அடிச்சிடுறாங்க, இல்லை குழந்தைய கொண்டுடுறாங்க, இல்லை இந்த கள்ளக்காதல் நிறைய அதிகமாகுது. இதுக்கெல்லாமே காரணம் அந்த மைண்டு வந்து கம்போஸ் இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் டெலிவிஷன் சைடில் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்னிங் 10 minutes கண்டிப்பாக 10 நிமிடம் எல்லாரும் வந்து பிராணாயம் பண்ணணும். ஸோ தட் தற்கொலைகளை அது தடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. மகிழ்ச்சி. அதாவது உங்களுடைய வாழ்க்கை பதிவுகளை ரொம்ப அருமையாக தொகுத்து சொன்னீங்க. வந்து மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், தயவு செய்து எல்லாருமே வந்து அது பணக்காரன் ஏழை அப்படிங்கிறத விட்டுட்டு தயவுசெய்து தினமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு கொள்கையாக ஒருத்தருக்காவது மாதம் ஒரு முறை உதவணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கங்க. இல்லை, இந்த நேரத்தில் நீங்கள் அந்த குறிக்கோள் வச்சதுனால நம்முடைய திறமைசாலிகள் அவங்கக்கிட்டேருந்து உங்ககிட்ட 1-2 கேள்விகள் வரலாம். அதாவது உங்ககிட்ட கேட்கணுன்ட்டு அவங்க பிரியப்படலாம்.
அம்மா சொன்னாங்க அவங்க சின்ன வயசில் நிறைய கலைகள் கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. என்னோட அம்மா அப்பாவும் என்னை நிறைய கலைகளுக்கெலாம் கற்றுக்க அனுப்புகிறாங்க. நானும் ஹிந்தியில் 8 எக்ஸாம்ஸ் முடிச்சிருக்கேன். யோகா, டான்ஸ், பாட்டு, கீபோர்ட், சாக்பீஸ் கார்விங், இந்த மாதிரி நிறைய கலைகள் சொல்லி தராங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்தி அதை கண்டிப்பாக பண்ண முடியுமா? அதாவது நீ வந்து ஒரு காலேஜ் படித்து முடித்த உடனேயே உனக்கு எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து நீ சென்டர் வைக்கலாம். சென்டர் வச்சு நீ வந்து மற்றவங்களுக்கு சொல்லித்தரலாம். அதன் மூலிமா வருமானம் வரலாம். இல்லை நீ வந்து அதில் பல அவார்ட்ஸ் வாங்கலாம். எதில் உனக்கு ரொம்ப நாட்டம் இருக்கோ அதை நீ பாலிஷ் பண்ணிக்கணும். நீங்கள் சொன்னீங்க மந்த்லி ஒரு ஆளுக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. இப்போது உடல் ரீதியாக நம்ம ஹெல்ப் பண்ணலாம். என்னென்னா இவங்களுக்கு இந்த வேலை செய்ய முடியலை, நம்ம போய் செய்யலாம். இல்லை எப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், எப்படியான பெட்டர் ஹெல்ப் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லேன்னாம்மா, நீங்கள் வந்து உங்களுக்கு யாரும் உதவி செய்ய கிடைக்காத போது கூட தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் வந்து படிவம் ஃபில்அப் பண்ணுறேன், படிவம் ஃபில்அப் பண்ணி நான் சம்பாதிக்கிறேன்னு. இப்போது படிவத்தை சரியாக ஃபில்அப் பண்ண தெரியாததுனால நான் பல வாய்ப்புகளை இழந்திருக்கேன் என் வாழ்க்கையில். ஓகேங்களா? ஏன்னா படிப்பறிவு இல்லாததுனால அந்த படிவத்தை எனக்கு சரியாக ஃபில்அப் பண்ண தெரியல. படிவம் வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு சில பேருக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். ரெண்டாவது, உங்களை தேடி இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வராங்க இல்லையா, இப்போ நீங்கள் யாரோ ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்க, அந்த பையன் உங்களுக்கு உதவி செய்தார். அந்த மாதிரி பல பேருக்கு நீங்கள் உதவி செய்து நீங்களே வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு யூ கேன் ஹெல்ப். இந்த மாதிரி உதவி பண்ணணுன்றதுல தான் நானும் கேட்க வந்தேன். ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு இப்போ வந்து இப்போ நீ ஆட்டோ ஓட்ட கற்றுக்கிட்ட, உன்ன மாதிரி பல பேர் ஆட்டோ ஓட்ட கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் எப்படி பண்ணுறது, நீ அவங்களை என்கரேஜ் பண்ணாலே போதும். அது என் சித்தி பொண்ணுக்கே நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். அவளும் ஆட்டோ சித்தி பொண்ணு சொந்தத்தில் ஆயிடுச்சு இல்லையா, பரவாயில்ல. பட் இந்த மாதிரி இன்னும் வெளியில் வந்து நீங்கள் இன்னும் வீட்டு வேலைக்கு போகிறதுக்கு நிறைய பேர் இப்போ வந்து பிடிக்கல அவங்களுக்கு. அது ஒரு வேலைக்காரி அப்படிங்கிற ஒரு பேரை விட இது சுயமாக நான் சம்பாதிக்கிறேங்கிறத கௌரவமாக நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட்டோ ஓட்டலாம், இந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் கற்றுக்கலாம், அது வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் அவங்கள ட்ரெயின் பண்ணலாம். தேங்க்யூ மேம். மிக மிக அருமை. தன்னுடைய கண்ணோட்டம் அத்தனையும், அதாவது ஒவ்வொருத்தருடைய மன ஓட்டம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் கண்ணோட்டம் இருக்கும். அந்த மன ஓட்டம் வந்து ஒரு நேர்மறை சிந்தனையாக இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். இது அனுபவபூர்வமாக அவர் நம்மோடு பகிர்ந்து கொண்டது. உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. அதாவது இங்கே திறமையானவர்களை நாம் கூட்டு பேசுகின்ற போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி மிக பெரிய ஒன்று. திறமையானவர்கள் அத்தனை பேரும் பார்க்கின்ற நேயர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமையும் ஆர்வத்தையும் வளர்த்து கொள்ள முடியும். அதுதான் இந்த மங்கையர் சோலை நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக அமையும். நேயர்களே, நீங்கள் அனைவரும் உங்களுடைய திறமைகளை பட்டியலிட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் தேர்வு பெறும்போது நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குனர், மங்கையர் சோலை நிகழ்ச்சி பிரிவு, சென்னை தொலைக்காட்சி நிலையம், எண் 5, சுவாமி சிவானந்தா சாலை, சென்னை 6,00,005. மின்னஞ்சல் முகவரியிலும் நீங்கள் அனுப்பலாம். மின்னஞ்சல் முகவரி எம் சோலை சென்னை DDK@gmail.com. MSOLAICHENNAIDDK@gmail.com. என்ன நேயர்களே, நீங்கள் உங்களுடைய சாதனைகளை பட்டியலிட்டு மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு எழுதுங்கள். அத்தனை பேரையும் நாம் பாராட்டுவோம், பாராட்டி மகிழ்வோம். நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.